மகளிர் உரிமை தொகை ரூ. 2500 எப்போ வரும்? இந்த மாதம் வருமா? இல்லை வராதா? இல்லை கடைசியாக போடுவாங்களா? இப்படியெல்லாம் பல பேருடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎம் விஜய் அவர்கள் அதிரடியாக ஒரு சில முடிவெல்லாம் எடுத்திருக்காராம். அது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா அவர்களை பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜோதிடரான ராதன் பண்டித் இவரை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் கண்டினியூஸாக சிஎம் விஜய் அவர்களை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ பல பேரும் இது சினி சமூகத்துலேருந்து பொலிட்டிக்கல் சேனலாக மாறிடுச்சுன்ற கமெண்ட்ஸ்லாம் கூட போட்டுட்டு வரீங்க, பார்க்க முடியுது. ட்ரெண்டிங்காக இப்போ எந்த பக்கம் திரும்பினாலுமே சிஎம் விஜய் அவர்களை பற்றின டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு. அவர் பேசின சில விஷயங்கள், அவரை பற்றி பேசின விஷயங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அண்டு உடனுக்குடன் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக நிறைய அப்டேட்ஸை வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் சிஎம் விஜய் அவர்களுடைய கொள்கைகளை ஆதரிக்கிறீங்களா இல்லையா என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்ட்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ரூ. 2500 இவங்க தரதாக சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த மாதம் மே மாதம் டிஎம்கேவாக இருந்தாங்கன்னா அடுத்த மாதமே நாங்கள் போட்டுருவோம். அதாவது இந்த மாதம் 2000 வந்திருக்கோம். இவங்க இப்போ புதுசாக ஒரு புதிய ஆட்சி அமைச்சதுனால இந்த 2500 வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போது இதை பற்றின அப்டேட்ஸாக வந்திருக்கு. இந்த மாதம் ரூ. 1000 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, 2500 வருமாம். ஆனால் இந்த மாதம் வராதாம். இந்த மறுபரிசீலனை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 2500 வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 1000 பல பெண்களுக்கு வரவே இல்லை. ஸோ இது எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் 1000 அப்படின்றது பல பேருடைய கோரிக்கையாக இருக்குது. இதையும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஒரு பக்கம் இப்படின்னா, இன்னொரு பக்கம் த்ரிஷாவை தான் அடுத்து திருச்சி கிழக்கில் நிற்க வைக்க போகிறாரு விஜய் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். இதை பற்றி விஜய் அவர்களுடைய தரப்பில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, த்ரிஷாவுடைய அரசியல் என்ட்ரி இவருடைய இந்த கட்சி மூலியமாக இவருடைய ஆட்சியிலும் இருக்க வாய்ப்பே கிடையாதாம். சகாயம் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியை தான் வந்து நியமிக்க போகிறாங்களாம். இந்த திருச்சி கிழக்கில் கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்காம். அதனால் அது மேபி த்ரிஷா அவர்களுடைய இந்த நட்பு எல்லாமே பர்சனலாக இவர் எடுத்திருக்கலாம். அதனால தான் அரசியல் ரீதியாக இவர் வந்து த்ரிஷா அவர்களுடைய என்ட்ரி இப்போ பொலிட்டிக்கலாக இருக்காது அப்படின்ற மாதிரி சில நியூஸஸ் வந்துட்டுருக்கு. த்ரிஷா களம் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு பல பேரும் சொல்லிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இறங்க மாட்டாங்க. ராதன் பண்டிட் இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இவருடைய ரியல் நேம் வெற்றிவேல். ஸோ ஈரோட்டை சேர்ந்தவர். பண்டித் வெற்றிவேலாக இருந்தவர் தான் ராதன் பண்டித் அப்படின்னு தன்னுடைய நேமை மாற்றிட்டார். விஜய் அவர்களுக்கு ஜோசியத்து மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லையா. ஆனால் இந்த நபர் மேலே நம்பிக்கை இருக்காம். இவருடைய பேச்சு வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குமா. அதனால் ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இவர் பிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. ஸோ சிஎம்ஏ ஆகிட்டார். பிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பல நாடுகள்லாம் இருந்து வந்து இங்கே ஓட்டு போட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்ல ஒரு ஃபேமஸாகவும் இருக்கார். இன்னும் அதுக்கு கடுமையாக உழைக்கணும். ஸோ எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. இங்கே தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவருடைய இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு நபர் பிஎம் ஆனால் நல்லா இருக்குன்ட்டு மக்கள் நினைக்கணும். அப்போ தான் இவர் பிஎம் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக பிஎம் ஆகலாம். அதுக்கு வந்து சந்தேகமே கிடையாது. அது எப்போ ஆகுவார் அப்படின்னு தெரில. இந்த பண்டித் அவர்கள் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிட்டாராம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவருக்குள்ளே இருக்காம். இவர் வந்து எது சொன்னாலும் ஒரு பாசிட்டிவாக தான் பேசுவாராம். ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே இவர் வந்து அவங்கக்கிட்டேயும் வேலை பார்த்துருக்காராம். சசிகலா அவர்கள்கிட்ட வந்து வேலை பார்க்கும்போது தான் இன்கம் டேக்ஸ் ரைட்லாம் வந்ததாக கூட சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இவருடைய லைஃப்பில் நடந்திருக்கு. இவர் எது சொன்னாலும் விஜய் அவர்களுக்கு வந்து நடக்குமாம். ஸோ பிஎம் ஆகுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருச்சி கிழக்கில் சகாயம் அவர்களை தான் நிற்க வைக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அண்ட் அவருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்கிட்டார். இது போல் பல தரப்புகளில் பல விஷயங்கள் வெளியானாலும் விஜய் அவர்கள் ரொம்பவே தெளிவாக காய் நகர்த்திட்டுருக்காரு. அதில் எத்தனை பேர் எவ்வளோ குழப்பத்தை பண்ணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் என்னுடைய வழியில் தான் போவேன்னு போயிட்டுருக்காரு. உண்மையாலே இவர் வழி தனி வழி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அறிவியலா ஜோதிடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் ஜோசியத்து மேலே நம்பிக்கை இல்லைனாலும் அறிவியல் சார்ந்த சில விஷயங்களை உண்மையாக நம்புகிறவராம்.
ஸோ இதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். அண்டு 2500 கூடிய சீக்கிரம் வரும். ஆனால் இந்த மாதம் வருமானு கேட்டிங்கன்னா 1000 ரூபாய் மட்டும்தான் இந்த மாதம் வரப்போகுது. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும், அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.